சித்ரா பௌர்ணமி சிறப்பு சிறுகதை முழு நிலா. அந்த இரவு வானம் மிகவும் அழகாக இருந்தது. முழு நிலா தனது வெள்ளி ஒளியை பூமிக்கு பொழிந்து கொண்டிருந்தது. வீதிகள் எல்லாம் மெல்லிய வெளிச்சத்தில் நனைந்திருந்தது. அது சாதாரண பௌர்ணமி இல்லை, சித்ரா பௌர்ணமி. ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு பழைய வீட்டில் 3 பேர் தங்கியிருந்தார்கள். ஒரு வயதான தாய், அவளுடைய மகன், மகனின் மனைவி என்று 3 பேரும் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தனர். ஒரு காலத்தில் அந்த வீடு சிரிப்பாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியிருந்தது. ஆனால் காலம் மாறிய போது அந்த வீட்டில் அமைதியை விட சண்டை அதிகமாகிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கே மனக்கசப்பு அதிகமானது. அந்த தாய் ஒருபோதும் எதையும் மனதில் வைத்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் தினமும் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தாள். தனது மகன் மாறி வருகிறான் என்று ஒரு நாள் மாலை நேரத்தில் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவசரத்தில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டாள். மகன் சாப்பிடும்போது முகத்தை சுளித்து கோபமாக பேச ஆரம்பித்தான். இது என்ன சாப்பாடு? எதையும் சரியாக செய்ய முடியாதா என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை அவளது மனதை காயப்படுத்தியது. அவளும் உடனே எதிர்த்து பேசினாள். நீங்க மட்டும் சரியானவங்க மாதிரி பேசாதீங்க, எல்லாம் நான் தான் தப்பா என்றாள். அந்த வார்த்தைகள் தீப்பொறி போல சண்டையை பெரிதாக்கிவிட்டது. அந்த வீட்டில் இருந்த வயதான தாய் மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். பேசாமல் மெதுவாக வெளியே வந்து வாசலில் அமர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு வேண்டுதல் மட்டும் இருந்தது, இந்த வீட்டுக்கு சாந்தி வேண்டும் என்று. அந்த இரவு நிலா மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த நாள் சித்ரா பௌர்ணமி. கிராமம் முழுவதும் பண்டிகை கொண்டாட்டம். மக்கள் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த தாய் மெதுவாக எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கதவுக்கு முன் கோலம் போட்டாள். நிலாவை பார்த்து இன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் நாள் என்று மனதில் நினைத்தாள். இரவு நேரம் ஆகிவிட்டது. அந்த தாய் தனியாக கோவிலுக்கு நடந்து சென்றாள். கோவிலில் மக்கள் கூட்டம் இருந்தது. அவள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். என் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடு என்று வேண்டிக் கொண்டாள். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்த மகனும் மனைவியும் திடீரென ஒரு அமைதியை உணர்ந்தார்கள். அந்த அமைதி அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அம்மா எங்கே என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் உடனே வெளியே வந்து தேட ஆரம்பித்தார்கள். கிராமத்தில் உள்ளவர்களிடம் கேட்டார்கள். கோவிலுக்கு போயிருக்காங்க என்று ஒருவர் சொன்னார். இருவரும் அவசரமாக கோவிலுக்கு ஓடினார்கள். அங்கே நில ஒளியில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த தாயை பார்த்தவுடன் மகனின் மனசு உடைந்து போனது. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. மனைவியும் அதை பார்த்து வருந்தினாள். இருவரும் அவளிடம் வந்து நின்றார்கள். மகன் மெதுவாக, அம்மா மன்னிச்சுக்கங்க என்று சொன்னான். மனைவியும் அழுதபடி அவளது காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் தவறு செய்துட்டேன் என்று சொன்னாள். அந்த தாய் மெதுவாக அவர்களை எழுப்பி, இது சித்ரா பௌர்ணமி, மன்னிக்கிற நாள், நடந்ததையெல்லாம் மறந்துடலாம் என்றாள். அந்த ஒரு வார்த்தை அவர்களின் மனதை மாற்றியது. மூவரும் சேர்ந்து நிலாவை பார்த்தார்கள். அந்த நிலா அவர்களின் மனதில் இருந்த இருளை அகற்றியது. அந்த இரவு அவர்கள் மூவருக்கும்
ஒரு புதிய தொடக்கம் ஆனது. ஆனால் அந்த மாற்றம் அங்கேயே முடிந்து போகவில்லை. அந்த நாளுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. மகன் தனது பழைய நினைவுகளை நினைத்தான். தன் சிறு வயதில் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாள் என்று அவன் மனது நொந்தது. மனைவியும் தன்னுடைய குற்றத்தை நினைத்து வருந்தினாள். அவள் அந்த வீட்டில் வந்த நாள் முதல் அந்த தாய் தன்னை எப்போதும் மகளாகவே பார்த்தது நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் காலையில் மனைவி எழுந்து சமையலறைக்கு சென்றாள். அங்கே அந்த தாய் ஏற்கனவே எழுந்து காஃபி போட்டு கொண்டிருந்தார்கள். மனைவி மெதுவாக அருகில் வந்து, அம்மா, நான் உதவட்டுமா என்று கேட்டாள். அந்த ஒரு வார்த்தை அந்த தாயின் மனதில் பேரானந்தத்தை ஏற்படுத்தியது. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தோன்றிய ஒரு சாந்தியின் அடையாளம் ஆனது. நாட்கள் கடந்தன. அந்த வீட்டில் இருந்த உறவுகள் மெதுவாக வலுவாக ஆரம்பித்தன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது. ஒரு நாள் மகன் வேலைக்கு சென்ற இடத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. அவன் வேலையை இழந்தான். அந்த செய்தி அவனை மிகவும் பாதித்தது. அவன் வீட்டிற்கு வந்து அமைதியாக அமர்ந்தான். மனைவி கவனித்துவிட்டு, என்னாச்சுங்க என்று கேட்டாள். அவன் எதையும் சொல்லாமல் இருந்தான். பின்னர் மெதுவாக உண்மையை சொன்னான். அந்த செய்தி வீட்டில் ஒரு நிமிடத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த தாய் மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதற்குத்தான் நடக்கும் என்று. அந்த நம்பிக்கை அந்த வீட்டில் இருந்த இருவருக்கும் துணிவை கொடுத்தது. அந்த இரவு அவர்கள் மூவரும் சேர்ந்து பேசிக்கொண்டனர். என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தனர். மனைவி திடீரென ஒரு யோசனை சொன்னாள். நாம வீட்டிலேயே ஒரு சிறிய வியாபாரம் தொடங்கலாமா என்று கேட்டாள். மகன் ஆச்சரியப்பட்டான். அந்த தாய் மகிழ்ந்தாள். மூவரும் சேர்ந்து ஒரு சிறிய உணவகத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தனர். ஆரம்பத்தில் சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒன்றாக உழைத்தார்கள். மனைவி சமைத்தாள், தாய் உதவினாள், மகன் விற்பனை பார்த்தான். அந்த உணவின் சுவையும் அன்பும் மக்கள் மனதை கவர்ந்தது. மெதுவாக அவர்கள் வியாபாரம் வளர ஆரம்பித்தது. சில மாதங்களில் அந்த குடும்பம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த நாள் வந்தது. மறுபடியும் சித்ரா பௌர்ணமி. அந்த வீட்டில் இந்த முறை வேற மாதிரியான சந்தோஷம் இருந்தது. அவர்கள் மூவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்றனர், விளக்கு ஏற்றினர். இந்த முறை அவர்கள் வேண்டியது ஒன்றே ஒன்று, நன்றி. அந்த தாய் நிலாவை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பில் பெருமையும் அமைதியும் இருந்தது. மகன் மற்றும் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வாழ்க்கையில் பெரிய செல்வம் பணம் அல்ல, உறவுகள்தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த இரவு நிலா மீண்டும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆனால் இந்த முறை அந்த ஒளி வெளியில் மட்டும் இல்லாமல் அவர்களின் உள்ளங்களிலும் ஒளிர்ந்தது. ஒரு சண்டையால் சிதறிய குடும்பம் ஒரு மன்னிப்பால் மீண்டும் இணைந்தது. ஒரு நாள் ஒரு நிலா, ஒரு உணர்வு ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. அந்த கிராமத்தில் அந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு ஆனது. சித்ரா பௌர்ணமி என்றால் மக்கள் அந்த குடும்பத்தை நினைத்தார்கள். மன்னிப்பு என்றால் அந்த தாயின் முகம் நினைவுக்கு வந்தது. அந்த வீட்டில்
இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை போலவே இருந்தது. சிரிப்பு சத்தம் மீண்டும் அந்த சுவர்களில் எதிரொலித்தது. அந்த தாய் மனதில் நினைத்தாள், வாழ்க்கை எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அன்பும் பொறுமையும் இருந்தால் எந்த உறவும் உடையாது என்று. அந்த நிலா மெதுவாக மேகங்களுக்குள் மறைந்தது. ஆனால் அது விட்டு சென்ற ஒளியானது அந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் என்றும் அணையாமல் இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்துள்ளதா நண்பர்களே? இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் நண்பர்களே.